ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். கோவில்ல கொடுக்குற பிரசாதம் ஒவ்வொன்றுமே அவ்வளோ ருசியா இருக்கும். கடவுளுக்கு படைச்சிட்டு நம்ம சாப்பிட்றதுனாலேயே என்னமோ அவ்வளோ ருசியா இருக்கும். அதுலேயும் குறிப்பா அந்த சர்க்கரை பொங்கல் சொல்லவே வேண்டாம், அப்படியே நெய் தழும்ப தழும்ப இருக்கும். அதே மாதிரி அதை சாப்பிட்டாலே நமக்கு ஒரு தெய்வீகமான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த கோவிலில் செய்கிற மாதிரியே அந்த சர்க்கரை பொங்கல் நம்மளும் வீட்டில் எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி, பொன்னி பச்சரிசி எடுத்து வச்சிருக்கிறேன். இது கூடவே நமக்கு 1/4 கப் அளவுக்கு மூங் தால் தேவைப்படும், அதாவது பாசிப்பருப்பு தேவைப்படும். அதை நம்ம எடுத்துக்கலாம். நான் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியா தான் எடுக்கிறேன். ரொம்ப பாசிப்பருப்பு போட்டா பொங்கல் நல்லா இருக்காது. ஸோ அதனால 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியா நான் எடுத்திருக்கிறேன். முதல்ல நம்ம அரிசியை களைஞ்சு அந்த தண்ணியை தனியா எடுத்து வச்சிடலாம். ஒரு 3 கப் அளவுக்கு உங்களுக்கு அரிசி களைஞ்ச தண்ணீர் வர்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி களைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 3.5 கப் 2.5 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி 2 தடவை களைஞ்சி நான் வச்சுக்கிட்டேன். களைஞ்சதுக்கு அப்புறமா அரிசியில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட அதை ஊற வைக்கணும். அடுத்து பருப்புக்கு என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அடுப்புக்கு மாக்கோளம் போட்டுடலான்ட்டு நான் இங்கே கொஞ்சமாக அரிசியை ஊற போட்டு வச்சுருந்தேன். அதை அரைச்சி ஒரு சின்ன துணியில் ஈரம் பண்ணிவிட்டு அந்த துணியை வச்சு நான் இங்கே கோலம் போட்டுட்ருக்கேன். நாலு அடுப்புக்கும் 2 பக்கமும் கம்பி கோலம் மாதிரி போட்டுக்கிறேன். நடுவில் ஒரு குட்டி கோலம். இப்போ நம்ம பருப்பை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். பருப்பு எப்பயுமே வறுத்து போட்டோன்னா செம்ம டேஸ்டில் இருக்கும். பருப்பு நல்ல மணம் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். கலர் மாறிடவே கூடாது. கலர் மாறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ லைட்டாக அந்த மணம் வர ஆரம்பிக்குமே நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் 2 நிமிஷம் பருப்பு ஆறுனதுக்கப்புறமா அந்த பருப்பையும் அரிசியோடு சேர்ந்து நம்ம ஊற போட்டுடலாம். அரிசியும் பருப்பும் கண்டிப்பாக ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா வெந்து வர போதில் சீக்கிரமாக வெந்து வரும். அதே சமயத்தில் நல்லா கொலையாகவும் வெந்து வரும். அடுத்து வெல்லம் நமக்கு 2 கப் அளவுக்கு தேவைப்படும். இங்கே நான் ஒரு மண்டை வெல்லம் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா தட்டி 2 கப் அளவுக்கு வர்ற மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு சுவை கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1.25 கப் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். வெல்லத்தை நம்ம அப்படியேவும் போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பாகு காய்ச்சி நம்ம வடிகட்டியும் போடலாம். நல்ல சுத்தமான வெல்லமாக இருந்ததா அப்படின்னா நீங்கள் பாகு காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் இப்போ தட்டுன வெல்லத்தை அப்படியே நீங்கள் பொங்கல் அரிசி பருப்பு வேகையும் நம்ம அப்படியே போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணீர் விட்டு இந்த மாதிரி பாகு காய்ச்சி எடுத்துக்கணும். எந்த கம்பி பதமும் வரக்கூடாது. வெல்லம் கரைஞ்சாலே போதும். ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக இருந்தது அப்படின்னா லைட்டாக சூடு ஏற்றிட்டு பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சுருங்க. அந்த சூட்லேயே அதை இலகிரும். லைட்டாக நம்ம கரண்டி வச்சு குத்தி விட்டாலே போதும். பொங்கப்பானையை ஏற்றுறதுக்கு முன்னாடியே பாகை நான் ரெடி பண்ணி வச்சிடுறேன். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்து நம்ம பானையை ரெடி பண்ணுவோம். பொங்கல் வைக்க போகிற பானைக்கு நான் விபூதி பட்டை போட்டுட்ருக்கேன். ஆட் நம்பர்ஸில் போட்டிருக்கேன். அடுத்து குங்குமம் வச்சிடலாம். இப்போ நமக்கு பானை ரெடி. பானையை அடுப்பில் ஏற்றிடலாம். பானையை தொட்டு கும்பிட்டுட்டு இங்கே நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். கூடவே அரிசி களைஞ்ச தண்ணி 1 கப்பு, 2 கப்பு, 3 கப்பு, அடுத்து 2 கப்பு தண்ணீர். மொத்தம் 5.5 கப்பு நமக்கு தண்ணீர் தேவைப்படும். மொத்த அளவு தண்ணின்னு பார்த்தீங்கன்னா பால், நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு 5.5 கப் அளவுக்கு வரும். ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன் பொங்கல் பொங்குறதுக்கு.
நம்ம இதில் பால் அரிசி களைஞ்ச தண்ணீர் ஊற்றிருக்கிறனால நல்லா பொங்கி வரும், எல்லா பக்கமும் நல்லா பொங்கி வரும். வெறும் தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு பொங்கவே பொங்காது. கண்டிப்பாக பால் இல்லைன்னா அரிசி களைஞ்ச தண்ணீர் இல்லைன்னா ரெண்டுமே நீங்கள் சேர்த்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா சூப்பராக பொங்கி வரும் உங்களுக்கு பொங்கல். லைட்டாக பொங்க ஆரம்பிக்குமே நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன், எல்லா பக்கமும் ஈவனாக பொங்கி வரதுக்காக. பொதுவாக கிழக்கு பக்கமாக பொங்குச்சு அப்படின்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எந்த பக்கம் பொங்குதுன்னு பார்ப்போம். பொங்கல் கிழக்கு பக்கமாக தான் பொங்கியிருக்கு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஸோ இப்போ எல்லா பக்கமும் பொங்க வைக்கலாம். ஸ்லோ பண்ணிட்டு இப்போ ஊற வச்சிருந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துடுறேன். சேர்த்த உடனேயே நம்ம கிளறி கொடுத்துடணும், இல்லைன்னா அரிசியும் பருப்பும் அடியில் போய் ஒட்டிக்கும். நான் ஃப்ளேமை நல்லா ஹையில் தான் வச்சுருக்கேன். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்லோ பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அது வாட்டுக்கு வேகும். அதுக்குள்ளேயும் இங்கே பூ வந்துடுச்சு வீட்டில். ஸோ அதனால் பூவை வச்சு நம்ம அடுப்பை கொஞ்சம் அலங்காரம் பண்ணிடலாம். இங்கே பெங்களூரில் எங்களுக்கு இந்த மாதிரி பூ தான் கிடைக்கும். மல்லிகைப்பூ அதெல்லாம் நம்ம வெளியில் போய் தான் வாங்கணும். ஸோ இது நான் ஆர்டர் பண்ணது, எனக்கு இந்த பூ தான் கிடச்சிது. ஸோ நான் அப்பப்போ அரிசியும் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கேன், இல்லைனா அடியில் போய் ஒட்டிக்கும். இப்போ சாதம் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இப்போது சாதம் நல்லா வெந்துருச்சு. சாதம் வெந்ததுக்கப்புறமா நல்லா கொலைய நம்ம மசிச்சு விட்டுறணும். அப்படி மசிக்காமல் நம்ம டைரெக்டாக வெந்துருச்சே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பாகு தூக்கி ஊற்றிட்டோம் அப்படின்னா முழிச்சிட்டு நிற்கும். நல்லா இந்த மாதிரி நல்ல தட்டையான ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாகு ஊற்றினோன்னா சூப்பராக இருக்கும். இங்கே நான் காய்ச்சி வச்சுருக்கிற பாகை நான் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளற நான் அடுத்து மிச்சத்தையும் ஊற்றிக்கிறேன். பாகு ஊற்றி நல்லா கிளறி கொடுக்கையுமே ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய்யை நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ நம்ம ஊற்றுற நெய்யை நல்லா பொங்கல் இழுத்துக்கும். இது அப்படியே ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம இங்கே இன்னொரு அடுப்பில் முந்திரி பருப்பையும் கிறிஸ்மஸ் பழத்தையும் வறுத்தரலாம். நெய் லைட்டாக சூடு ஏறையுமே நான் முந்திரி பருப்பை சேர்த்துடுறேன். முந்திரி பருப்பு நல்ல பொன்னிறமாக ஆகையும் கிறிஸ்மஸ் பழத்தையும் சேர்த்து கிறிஸ்மஸ் பழம் நல்லா உப்பி வரையும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம பொங்கலில் ஊற்றிடலாம். நல்லா கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அடுத்து ஜாதிக்காயை கொஞ்சமாக நம்ம நான் சீச்சி சேர்த்துக்கிறேன். அடுத்து முக்கியமானது பச்சை கற்பூரம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டு மேலும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றியிருக்கிறேன். இப்போ நமக்கு சூப்பராக பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.